சமீபத்தில் பிரிஜேஷ் சோலாங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேஷனல் கபடி பிளேயர், அவருக்கு ஏற்பட்ட ஒரு துக்கமான விஷயம் தாங்க இந்த காணொலி. அதாவது அவர் ஒரு தெருநாயை காப்பாத்திருக்காரு. ஸோ அப்போ ஒரு லைட்டாக கடிச்சிருக்கு. ஸோ ஏதோ சும்மா லைட்டான ஒரு கடி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அதுக்கு எந்த சிகிச்சையும் எடுத்துக்கல. அதற்கு பிறகு அவருக்கு ரேபீஸ் நோய் தொற்று ஏற்பட்டு அவருடைய சாகும் தருவாயில் எடுக்கப்பட்ட பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கிற இந்த காணொலி தான் அது. ஸோ இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ரேபீஸ்ங்கிறது நம்ம எப்படி தடுக்கிறது, என்ன பண்ணணுங்கிறது விரிவா பார்ப்போம். ரேபீஸ் அப்படிங்கிறது ஏதோ நாய் குலைக்கிற மாதிரி குலைப்பாங்க இல்லைங்க. அதாவது நாய்க்கடி, வெறி நாய்க்கடி அது மாதிரிலாம் ஏற்பட்டா உங்களுக்கு வரக்கூடிய மூளைக்காய்ச்சல் தான் ரேபீஸ் என்கெஃபலைட்டிஸ் சொல்லுவாங்க. அதுல வலிப்பு, கோமா, அப்புறம் தண்ணீரை பார்த்தா பயம், ஈவன் காத்து சுவாசிக்க பயம், இந்த அளவுக்கு போய் அவங்க இறப்புவாங்க. உங்க இறந்து போறது ரேபீஸ் தொற்று ஏற்பட்டுட்டா 100% உறுதி. சரிங்களா? ரேபீஸ்ங்கிறது ரெண்டாவது விஷயம், நாய்க்கடினால மட்டும் ஏற்படுறது இல்லைங்க. நாய், பூனை, ஆடு, மாடு, ஈவன் பறவைகள், எலி தவிர மற்ற எந்த மிருகங்கள் கடிச்சாலும் ஒருவேளை அந்த மிருகத்துக்கு ரேபீஸ் கிருமி இருந்துச்சுன்னா ஏற்படலாம். சரிங்களா? சோ அதனால நாயின்ட்டுல எந்த மிருகம் கடிச்சாலும் ரேபீஸ்க்கான தடுப்பூசி போட்டுக்கணும்ங்கிறது தான் ரூல்ஸ். ஸோ அதை கட்டாயம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மூணாவது, நிறைய பேர் பண்ற தவறு, நம்ம வளர்த்துற நாய் தானே, அப்புறம் குட்டி நாய் தானே அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு நிறைய டைம் தடுப்பூசி போடாம விட்டுறாங்க. அதுவும் தவறானது. ஈவன் சமீபத்தில் ரேபீஸ் இறப்புகள்ல 30% மேல வீட்டு நாய் கடிச்சு வந்திருக்கு. ஏன்னா வீட்டு நாய் நீங்க தடுப்பூசி போட்டீங்கன்னு நினைச்சிருப்பீங்க. சப்போஸ் அதுக்கு அது வேலை செய்யாம அதுக்கு ஒரு ரேபீஸ் தொற்று ஏற்பட்டிருக்கலாம். குட்டி நாய்க்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா அதுக்கு ஏற்பட்டிருக்கலாம். அதனாலையும் வரலாம். நாலாவது, நாய் அது மாதிரிலாம் கடிக்கும் போது ரத்தம் வர மாதிரி காயம் இருந்தாவே அது கேட்டகரி 3 காயம்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரேபீஸ் தடுப்பூசி மட்டும் பத்தாது. தடுப்பூசியோட சேர்ந்து அந்த கடிச்ச இடத்துல இம்யூனோகுளோபுலின் ஒரு ஊசியும் முக்கியமா போடணும். சரிங்களா? அது போட்டாதான் இந்த தொற்று கம்மியாகும். ஏன்னா நிறைய பேருக்கு இப்ப சமீபத்தில் தடுப்பூசி போட்டும் ரேபீஸ் வந்துருச்சு அப்படிங்கிற தகவல் பார்க்க முடியுது. அதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா நிறைய பேர் மருத்துவர்களே சின்ன கடினா அந்த இம்யூனோகுளோபுலின் போறதுல ஏதோ பெருசா கொதறன மாதிரி காயம்னா தான் அந்த இம்யூனோகுளோபுலின் போடுறாங்க. தவறானதுங்க. கைட்லைன்ஸ் படி ரத்தம் வர காயம்னாவே, ஈவன் மருத்துவர் போலனா கூட உங்க மருத்துவரை கேளுங்க, இம்யூனோகுளோபுலின்ங்கிற மருந்தும் காயம்பட்ட இடத்துல போடணும். அது இல்லாம 4 டோஸ் தடுப்பூசியும் கையிலையோ தொடையிலையோ போடுவாங்க. சரிங்களா? சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதெல்லாம் நீங்க பின்பற்றுறீங்க, காயம்பட்டோடனே சரியா அந்த இடத்த கழுவுறீங்க, தக்க மருத்துவ உதவி மருத்துவத்தை எடுத்துட்டீங்கன்னாவே இந்த ரேபீஸ்ங்கிற கொடிய தொற்று நம்ம வராம பாத்துக்கலாம். நாய் பூனை வளர்த்துறவங்க முன்னாடியே இந்த தடுப்பூசியும் போட்டுக்க முடியும். அதை ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரோஃபிலாக்சிஸ் சொல்லுவோம். சோ எதிர்காலத்துல கடி ஏற்பட்டாலும் பாதுகாப்பு கொடுக்கும்.